இரண்டாவதாக கம்பீர சத்தமிட்டு ஆராதிக்கிற ஒரு விதம், சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கிற ஒரு விதம். சவுட் ஃபார் ஜாய், சத்தமிட்டு ஆர்ப்பரித்து கம்பீர சத்தத்தோடு அவ்விதமாய் கர்த்தரை என்ன செய்வது? ஆராதிப்பது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆர்ப்பரித்து ஆண்டவரை ஆராதிப்பது. நீங்க பெரிய பெரிய ஃபால்ஸ்க்குலாம் போனீங்கன்னா அந்த ஃபால்ஸ் என்ன செய்யும்? ஆர்ப்பரிக்கும் இல்லையா? அப்படியே மேல இருந்து தண்ணி என்ன செய்யும்? கீழே விழுகும். சத்தங்கள் வித்தியாசமா கேட்கும். குற்றாலத்துக்கு போனீங்கன்னா கேட்கும் இல்லையா? இந்த பக்கத்து சுருளி அது இதெல்லாம் நிறைய சொல்றாங்க இல்லையா? அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சத்தங்கள்லாம் அவ்வளவு அழகா என்ன செய்யுது? வித்தியாசமா கேட்குது. அப்படியே தண்ணீர் ஆர்ப்பரிக்குது இல்லையா? சத்தம் ஆர்ப்பரிக்கிறது. இதை போல நாம் சில வேளைகளிலே கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும்? நல்லா சத்தமிட்டு, கம்பீர சத்தமிட்டு, நல்லா ஆர்ப்பரித்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அமைதியாக துதிப்பது, ஆராதிப்பது என்று ஒன்று இருக்கிறது. அதே சமயத்திலே கம்பீரமாக சத்தமிட்டு, சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து ஆராதிப்பது என்றும் ஒன்று இருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 98:4. 98வது சங்கீதம் 4வது வசனம். பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்விதமாய் ஆர்ப்பரியுங்கள்? ஆனந்த சத்தமாய். ஆனந்த சத்தமாய். சத்தம் வெளியே வராத அளவுக்கு இல்ல, ஆனந்த சத்தமாய் என்ன செய்யுங்கள்? ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பாடுங்கள்? கம்பீரமாய் முழக்கமிட்டு பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் பாருங்க, பாடி ஆராதித்தால் சத்தமே வெளியில் என்ன செய்யாது? வராது. பார்த்துருக்கிறீங்களா? சில ஆட்கள் பாடுறது அவங்க காதுக்கே அது கேட்குமான்னு தெரியாது. அவங்க பாடுறது அவங்க காதுக்கே கேட்குமான்னு தெரியாது. சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சத்தமாக தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஒரு கூட்டம் என்ன எப்படி பாடுது? சத்தம் வெளியில வரக்கூடாதுன்னு பாடுது. அவங்க காதுக்கே அது கேட்குமான்னு தெரியல. ஒரு கூட்டம் எப்படி இருக்குது? எப்பயுமே என்ன செய்யறது? சத்தமா தானே செய்யறது? பாடுறது. சத்தமா தான் பாடி ஆராதிக்கிறது. என்ன ராகத்துல பாடுறாங்கன்றது தெரியாது பாருங்க. எப்பயுமே கத்தி தான் பாடுவாங்க. ஏற்றி இறக்கி கேப் விட்டு அப்படிலாம் அவங்களுக்கு என்ன செய்யாது? பாட தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சத்தியவேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஆனந்த சத்தமாய், கம்பீர சத்தமாய், முழக்கமிட்டு நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும் என்று கவனியுங்கள். இவ்விதமாய் கம்பீர சத்தமாய் பாடி ஆராதிப்பதற்கு சபாக் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. SHAPACH. சபாக் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபாக் என்றால் என்ன அர்த்தம்? கம்பீர சத்தமாய் பாடி தேவனை ஆராதிப்பதாகும். ஆனந்த சத்தமாய் ஆர்ப்பரித்து கர்த்தரை ஆராதிப்பதாகும். எனவே சில வேளைகளிலே சத்தத்தை உயர்த்தி நாம் பாடுவது நல்லது. ஆமென். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடலானவர், அவரே நம்முடைய பாட்டாய் இருக்கிறார். ஆகவே சில வேளைகளில் அமைதியாய் நாம் பாடுகிறோம், சில வேளைகளில் சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை கூட்டி, ஆனந்த சத்தமாய் கம்பீரமாக ஆர்ப்பரித்து நாம் பாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 95:2. சங்கீதம் 95:2. துதித்தொடருடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். எப்படி பாட கடவோம்? ஆர்ப்பரித்து. நீங்க அமைதியாக ஆர்ப்பரிக்க முடியாது. ஆர்ப்பரிக்கிறதுனாவே அது எப்படி தான்?
அதவே பாருங்க, சத்தம் இல்லாம சொல்றீங்க மெதுவா. ஆர்ப்பரித்து பாட கடவோம், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு என்ன செய்யுங்கள், வாருங்கள். அதாவது சபைக்கு வரும்போதே புலம்பிக்கிட்டே என்ன செய்யாதீங்க, உள்ள வராதீங்க. சபைக்கு வரும்போதே நல்ல துதித்தலுடனே ஆனந்த சத்தமாய் மகிழ்ச்சியோடு என்ன செய்யுங்க, உள்ள வாங்க. தேவ பிரசன்னத்துக்குள்ள அந்த ஒரு முகமலர்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு உள்ள என்ன செய்யுங்க, வாருங்கள் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆர்ப்பரித்தென்றால் என்ன அர்த்தம்? சத்தத்தை உயர்த்தி என்று அர்த்தம். வாசிப்போம் சங்கீதம் 47:1. சகல ஜனங்களே கைதட்டி கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். எப்படி ஆர்ப்பரியுங்கள்? கம்பீர சத்தமாய் என்ன செய்யுங்கள், ஆர்ப்பரியுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பயுமே அமைதியா என்ன செய்யக்கூடாது, பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போது அமைதியாவே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில வேளைகளில சத்தத்தை உயர்த்தி உடம்பெல்லாம் அசைச்சு, ஆமென், கையெல்லாம் அசைச்சு, கரங்களை தட்டி அவ்விதமாய் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், நாம் ஆராதிக்க வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 100 சங்கீதம் 1வது வசனம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எப்படி பாடுங்க? கம்பீரமாய் பாடுங்கள். வாசிப்போம் சங்கீதம் 132:9. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. உம்முடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? கம்பீரிப்பார்கள். எத்தனை பேர் பரிசுத்தவான்கள் இங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். ஆனா இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க யாருக்கு பரிசுத்த பட்டத்தை கொடுப்பாங்கன்னா, அவர் செத்து ஒரு 500 வருஷமா ஆயிருக்கணும். அவர் செத்து ஒரு 500 வருஷமா தான் ஆயிருக்கணும். ஒரு 1000 வருஷமா தான் ஆயிருக்கணும். ஒரு 800 வருஷமா தான் ஆயிருக்கணும். அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு பெரிய கமிட்டிலாம் கூட்டி இவருக்கு பரிசுத்தவான்கிற பட்டம் கொடுக்கலாமா, கொடுக்க வேணாமா? எல்லாம் இருக்கிறீங்களா? செயின்ட் பவுல், செயின்ட் பீட்டர் இப்படிலாம் கொடுப்போமா, கொடுக்க வேணாமா? ஆராய்ச்சியில் இறங்கி சீட்டெல்லாம் போட்டு அப்புறம் தான் பரிசுத்தவான்ற பட்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது. நிருபங்கள்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் தெளிவாக விளங்கும். பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, இப்படிலாம் நீங்க வாசிக்க முடியும். அப்ப பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேர் இயேசு ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். அப்ப நீங்கள பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள். அருமையானவர்களை கவனியுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் இப்ப அமைதி அப்படி பாடிட்டு இருக்க கூடாது. எப்படி பாடணும்? கம்பீரமா என்ன செய்யணும்? பாடணும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத், அவரே நம்முடைய பாடல், அவரே நம்முடைய கீதம். ஆகவே சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தமாய், ஆனந்த சத்தமாய், கம்பீரித்து, நல்ல ஆர்ப்பரித்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நாம் பாடி துதிக்க வேண்டும். வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீயோனே, சீயோனில் வாசமாயிருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பெரியவராயிருக்கிறார். இங்கே நான் பார்க்கிறோம், சத்தமிட்டு கம்பீரி. நீ எவ்வாறு கம்பீரி? சத்தமிட்டு கம்பீரி. ஏன் சத்தமிட்டு கம்பீரிக்க சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறபடினாலே நீ சத்தமாய் கம்பீரித்து என்ன செய்? ஆர்ப்பரி, துதி, பாடி மகிமைப்படுத்து என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ
முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. எப்படிப்பட்ட இருதயத்தோடு? முழு இருதயம், அறகுறை இருதயம் கிடையாது, முழு இருதயத்தோடு. சில சமயங்கள நம்ம பார்க்கிறோம், என்ன மாதிரி அப்படியே முழு சத்தத்தை வெளிப்படுத்தி ஆராதிக்கிறாங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்களையே மறந்து கைகளை அசைச்சு ஆராதிக்கிறத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரியா, ஏ அப்பா இந்த வயசுல என்ன மாதிரி ஆராதிக்கிறான், நமக்கு இவ்வளவு வயசாயிருச்சு, நம்ம அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு பிராக்கு பார்த்துக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாமே, அந்த பிள்ளை பாரு, அந்த பையன் பாரு என்ன மாதிரி ஆராதிக்கிறான், முழு சத்தத்தை வெளிப்படுத்தி முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறானே, அவன் நமக்கு ஒரு பாடமா இருக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கம்பீரமாய் பாடுங்கள், சத்தமிட்டு பாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? மகா சத்தமாய். சும்மா சாதாரண சத்தமெல்லாம் கிடையாது, மகா சத்தமாய். 10-20 வீட்டு கேட்கிற மாதிரி, அதிர்ற மாதிரி, அந்த மாதிரி கர்த்தரை என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறார்கள். இந்த கோகாத்தின் புத்திரர், கோராகின் புத்திரர்கள், இவர்கள்லாம் யாருன்னா கொயர்ல இருந்தவங்க. கொயர்ல இருந்தவங்க, அதாவது தாவீது ராஜா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்ணிட்டாரு, ஆசரிப்பு கூடாரத்துல எப்பயுமே பாடல் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா இசைக்கிறவர்களெல்லாம் நியமித்து, பாடல் பாடக்கூடியவர்களெல்லாம் நியமித்து, அந்த இசை இந்த இசை எல்லா இசையும் கொண்டு வந்து ரெகுலரா அப்படி கொயர்லாம் வந்து செட் பண்ணி அவ்வளவு அருமையா எப்பயுமே ரெகுலர் என்ன செய்யணும், பாடுறன்னு சொல்லி பாட வச்சு அவங்களுக்கு கரெக்டாக சம்பளம் போயிடணும். ஏன்னா கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும், சபையில் வந்து ஆராதனை நடந்துக்கிட்டே இருக்கணும், அப்படிலாம் நியமிச்சார். இந்த கோராகின் புத்திரர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கலாம். கோராகின் புத்திரரின் சங்கீதம் அப்படின்றலாம் நீ வாசிக்க முடியும், யாசாப்பின் சங்கீதம் அப்படிலாம் வாசிக்க முடியும். இவங்கெல்லாம் யாருன்னா அந்த கொயர்ல இருந்து லீடர்ஸுங்க, இவங்கெல்லாம் அந்த கொயரை நடத்தினவங்க. அவங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மகா சத்தமாய் என்ன செய்தார்களாம்? துதித்தார்களாம். மகா சத்தமாய் அவர்கள் கர்த்தரை என்ன செய்தார்களாம்? ஆர்ப்பரித்து துதித்தார்களாம். ஆகவே சில வேளைகளில் அமைதியை நாம் ஆராதிக்கிறோம், சில வேளைகளிலே நாம் மகா சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? கர்த்தரை ஆராதிக்க வேண்டியதாய் இருக்கிறது. சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மகா சத்தமாக ஆர்ப்பரிக்கிறவங்க அவங்க யாரா இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு கர்த்தர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சிருப்பாரு. ஆமே, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிச்சிருப்பாரு. அதை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக அவங்க என்ன செய்வாங்க? கர்த்தரை சத்தமிட்டு ஆர்ப்பரிப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38வது வசனம். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். மிகுந்த சத்தத்தோடே. பழைய ஏற்பாட்டில் இப்ப வாசித்தோம் மகா சத்தத்தோடே, இங்கே வாசிக்கிறோம் மிகுந்த சத்தத்தோடே ஆர்ப்பரித்தார்கள் என்று. ஆகவே அநேக வேளைகளிலே நாம் மகா சத்தமாய் மிகுந்த சத்தமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சில கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பரித்து துதிப்பதை பாருங்க, அவர்கள் வந்து தவறாக எண்ணுகிறார்கள். இத்தனை வசனத்தை எதுக்கு நான் வாசித்து காமிச்சேன் அப்படின்னா, சில காரியங்கள் நமக்கு வந்து விளங்கணும். ஏதோ ஒரு சில வசனத்தை வாசித்தா நல்லா இல்லை, நல்ல ஆழமா விளங்கணும். சில வேளைகளிலே நாம் கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிக்கிறோம். பரமானவர்களை கவனிங்கள், சில கிறிஸ்தவர்கள் ஆர்ப்பரித்து துதிப்பதை தவறாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஏன் தவறாக அவர்கள் எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், ஆர்ப்பரித்து துதிப்பதை
அவர்கள் மரியாதை குறைவாக எண்ணுகிறார்கள். எப்படி என்றாங்க? அது ஒரு மரியாதை குறைவா, நல்லா நடனமாடி உடம்பு அசைச்சு கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி நல்லா சத்தம் ஆர்ப்பரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுறத எப்படி அவங்க நினைக்கிறாங்க? சில கிறிஸ்தவங்க மரியாதை குறைவா, மரியாதை குறைச்சலா. சே, என்ன இப்படிலாமா பண்றது? ஒரு ஜென்டில் வேணா, என்ன வேணா, ஒரு ஜென்டில் வேணா, ஒரு நாகரிகம் வேணா, ஒரு ஒழுக்கம் வேணா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள். யாரும் ஒழுக்கம் இல்லாமலாம் ஒன்றும் பாடிறது கிடையாது. அவங்க எப்படி நினைக்கிறாங்க? அதை இப்படிலாம் சத்தமாக உயர்த்தி அப்படியே வேர்க்க விறுவிறுத்து அப்படியே கரங்களாச தன்னையே மெய் மறந்து இப்படிலாம் பாடுறத சில கிறிஸ்தவங்க எப்படி என்றாங்க? மரியாதை குறைவா, மரியாதை குறைச்சலா. சபைக்கு போனோமா அப்படியே அமைதியை நின்னமா, அப்படியே மனசுக்குள்ளேயே சோத்திரம் பண்ணமா, அப்படியே என்ன செஞ்சிடணும், வெளியில வந்துடணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எனவே தான் பாருங்க, அவர்கள் ஆர்ப்பரித்து கெம்பீரித்து சத்தமிட்டு துதிப்பது கிடையவே. ஆனால் சத்திய வேதம் பல இடங்களிலே சொல்லுகிறது, ஆர்ப்பரித்து துதிப்பதை பற்றி தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது, நமக்கு போதிக்கிறது. ஆமென். அதனால தான் இத்தனை வசனத்தை நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாசித்து காண்பித்தேன். அது மாத்திரமல்ல, ஆர்ப்பரித்து பாருங்க, துதிப்பது என்பது எந்த நேரமும் செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தேகோஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பயுமே செய்வாங்க. பெந்தேகோஸ்தே மக்கள்னாவே என்ன செய்வாங்க? எப்பயுமே கத்துறது. அதாவது ஒரு பாட்டவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எப்பயுமே அப்படியே போன் கத்தி தான் என்ன செய்யறது. என்ன ராகத்தில் பாடுறாங்க, எங்க ஏத்துனாங்க, எங்க இறக்குனாங்க, எங்க நிப்பாட்டினாங்க, எங்க கண்டினியூவா பாடினாங்க, எதுவுமே தெரியவே. இனி ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எப்பயுமே கத்தி தான் ஆக்ரோஷமா பாடுவாங்க. அழகா பாடணும், நின்று பாடணும், நிறுத்தி பாடணும், அதை அந்த ராகத்தில் பாடணும். மற்றவங்க கேட்கும் போது அதை பார்த்து அதில் இருக்கிற வார்த்தைகளை நினைச்சு பார்த்து, ஓ கர்த்தர் இவ்வளவு நல்லவரா, கர்த்தர் இவ்வளவு அற்புதமானவரா, இவங்க தேவன் இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரா, ஓ இவங்க தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறாரா, ஓ அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் இவங்க பாடுறது கிடையவே கிடையாது. எப்பயுமே கத்தி கத்தி பாடணும் கிடையாது. சில வேளைகளில் கத்தி ஆராதித்து செய்கிறோம், சத்தமிட்டு கெம்பீரித்து பாடுகிறோம். ஆனால் சில வேளைகளில் நல்லா ராகமா அமைதியா என்ன செய்யலாம்? பாடலாம். அப்படி பாடுகிற வேளையில அது மற்றவர்கள் என்ன செய்யறது? சுண்டி இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. ஆமே, எலிக்குட்டிக்கு போய் முன்னால கருவாடை வைக்கிறது மாதிரி, தேங்காய் சிலை வைக்கிற மாதிரி, அது எங்கேயோ இருக்குது. அது அப்படியே என்ன செய்யுது? உசு உசு உசுன்னு எங்கேயோ தேங்காய் சிலை வச்சிருக்கிறாங்கடா, எங்கேயோ கருவாடை வச்சிருக்கிறாங்கன்னா இழுத்துட்டு வர்றது மாதிரி அழகா பாடி, ராகத்தோடு பாடி, அந்த வார்த்தைகளை சரியா சொல்லி பாடும் பொழுது நம்ம வீட்டை சுற்றில இருக்கிறவங்க, சபையை சுற்றில இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, ஏ அப்பா உங்க தேவன் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு நல்ல தேவன், கல்வாரி சிலுவையில் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரா, இவங்க தேவன் உண்மையுள்ள தேவனா, இவங்க தேவன் நல்ல தேவனா, இவங்க தேவன் கிருபையுள்ள தேவனா, இவங்க தேவன் சுகமாக்குகிற தேவனா, பிள்ளைய சுகமாக்குவாரா, வீட்டார சுகமாக்குவாரா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாடல் அவர்கள் என்ன செய்யுது? அப்படியே சுண்டி இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது. அவ்விதமா என்ன செய்யணும்? நம்ம பாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இதை தேவன் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எனவே யெகோவா ஷிம்ராத்துக்கு முன்பாக நாம் நடனமாடி ஆராதிக்கலாம், 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம், ஒரு கரத்தை உயர்த்தி என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். இவ்விதமாய் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்து கம்பீரமாக என்ன செய்யலாம்? கர்த்தரை நாம் பாடலாம். இவ்வாறு பாருங்க, துதிப்பது அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு லாபத்தை, ஒரு வெற்றியை, ஒரு சுகத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கொண்டு வரும். ஆமென்.